அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் குடிப்பதற்காண்டி கோப்பையில பானம் கொண்டு வரப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கொடுக்க சொன்னாங்க. ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களே அதை முதல்ல குடிக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல நீங்க குடிங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொண்டு குடிப்பதற்கு முன்னாடி மீண்டும் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களே அதை முதல்ல குடிக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி மீண்டும் ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீங்களே குடிங்க, நிச்சயமாக பரக்கத்தாகிறது, நம்முடைய பெரியவர்களோட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, யார் நம்மில் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, நாம இங்க கவனிக்கணும், சிறியவர்கள் மேல இரக்கம் காட்டுறதும் பெரியவர்களை கண்ணியப்படுத்துறதும் ஒரு முஸ்லீமுடைய முக்கிய பண்பாக இருக்கு. நம்மை சார்ந்தவர்கள் அல்லன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு கடினமான ஒரு எச்சரிக்கை. அதனால நாங்க அந்த நிலைமையை மாத்தி சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும் பெரியவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மையும் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியர்கள் புரிவானாக.